ஹலோ கைஸ், நாங்கள் சென்னை மெரினா பீச்சில் இருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ வந்து நாங்கள் மெரினா பீச்சில் பீரங்கி மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். அந்த பீரங்கியை காட்டுறேன் பாருங்கள். உண்மையான பீரங்கி யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்ம இந்த இதுலேருந்து தான் குண்டு போடுவாங்கள்ல, அந்த லயன் மாதிரியா பாருங்கள். இந்த சின்னதாக ஒரு ஹோல்ஸ் தெரியுதுல்ல, ஹோல்ஸில் உள்ளே ஒரு மானிட்டர் இருக்கும். மானிட்டர்லேருந்து பார்ப்பாங்க உண்மையான பீரங்கி. ஆனால் நம்ம மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, நம்ம மிலிட்ரி மூவிலலாம். டயரை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், படிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயும்ல, அது போட்டிருக்காங்க. இது வந்து வார் ட்ரூத்தி. அப்போ ட்ரூத்துனா உண்மையாக நடந்தது. அந்த ஒரு ஹோல்ஸ் தெரியுதா, அந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கா, அந்த ஹோல்ஸ் தான் அதுக்குள்ளே இறங்கியிருப்பாங்க. அது ஒரு இது மாதிரியா இரும்பு, இதெல்லாம் அந்த செயினில் தான் இருக்கும். இதெல்லாம் உண்மையான இதான் நான் ஃபஸ்ட் டைம் பீரங்கியை பார்க்குறேன். உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு. இது இன்னொன்று எதாவது ட்ரெய்லர் மாதிரியே ஜாயின் பண்ணணும்னா, வெடிகுண்டு ஏற்றணும்னா இந்த இதில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படி நம்ம ட்ரெயின் இதெல்லாம் பெட்டியாக பண்ணுறோம். இந்த கரும்பு ஏற்றுற இதெல்லாம் ஒரு சில ஊரில் இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா போடுவாங்களா 2 இதாக, அது மாதிரியே தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை புல்லட் எத்தனை குண்டுகள் இருக்குது தெரியுமா அதுக்குள்ளே. எல்லாம் ஃபினிஷ்டாக இருக்கும். இது எப்போ உள்ளதுன்னு தெரியல, முன்னாடி இருக்கும். முன்னாடி உள்ளது பீரங்கியை பாருங்கள். இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸ் பீரங்கி பார்த்துக்கோங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இது வந்து ஒயிட் லைட்டு, இது க்ரீன் லைட் பாருங்கள். பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து மெரினா பீச்சில் தான் இருக்குது. நாங்கள் மெரினா பீச்சுக்கு தான் வந்துருந்துருக்கோம். பார்க்கலாமா மெரினா பீச்சை? இந்த இடத்தையும் பாருங்க. இது வந்து இந்த சைடு நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். இல்லை இது ஒரு பில்டிங். இந்த சைடு இந்த அம்மா இங்கே ஒரு சமாதி இருக்குங்களா, அது யார் சமாதி? விவேகானந்தன்னு ஒரு ஆள் இருக்காங்களே, உங்கள் சமாதி இங்கே தான் இருக்குது. இப்போ கலைஞர் இருக்காங்களே, கலைஞர்